ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் ஆனி மாத பலன்களை அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். இந்த ஆனி மாத பலன்களை சொல்வதற்கு முன்பாக கடந்த கால நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்துட்றேன். எதுக்காக உங்களுக்கு மட்டும் இந்த ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, கடந்த ஒரு 1.5 வருட காலமாகவே இந்த கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு இதுதான்றது கிடையாது. உங்களோட வயதுக்கு தகுந்தாற் போல் பிரச்சனைகள் வந்திருக்குன்றீங்க. இளமை கால பொழுதில் 15 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் கூடக்கூடிய காலகட்டங்கள், 15 வயதிலிருந்து 30 வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் தடம் புரளக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அவச்சொற்கள், அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு வருமானங்கள் குறைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகிருக்குன்றீங்க. 30 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதே போல் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோன்னா, கடந்த 1.5 வருட காலமாக குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்களை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்று தான் விதிங்க. எப்போ என்னோடய வாழ்க்கையில் என்னப்பா அடிமையில் அடிபட்டுகிட்டே இருக்குமே, எங்களை வாழ்க்கையில் முன்னேற முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏங்கி தவித்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு விடிவு காலமானது இந்த மாதத்திலிருந்து பிறக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. காரணம் என்னென்னாக்கா, இதுக்கு முன்பாக 1.5 வருஷ காலமாக அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலிருந்து பதவிகளை பறிகொடுக்கக்கூடிய விதிகள்லாம் உருவாயிருக்கும். ஆனால் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்தே இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இப்போ குரு பார்க்க கொடி சாபங்கள், கொடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் ஏற்பட லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனைவாசல் வாங்கி கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. பழமையான பிரச்சனைகளுக்கு ஒரு புதுமையான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உதயமாகிடுச்சு. வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுதுன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. வெகு நாட்களாக திருமணமே நடக்கலையேன்னு காத்திருந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான குழந்தை அமைப்புகள் பெறுவதற்கான ஒரு காலகட்டங்களை உருவாகும். எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வீடு மனைவாசல் வாங்கி வீடு மனைவாசல் கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் எனக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இளமை காலத்தில் எந்த அளவுக்கு ஒத்துழையாக இருந்தீங்களோ அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் குருபவான் இருக்கிறதுனால உங்களோட உடலில் தேகம் வலிமை பெறக்கூடிய காலகட்டங்களும், எதையும் நம்மளால் சாதிக்க முடிகின்ற எண்ணமும் உங்களுக்கு உரிமையாகும். உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ ஏதாவது எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வண்டி வாகனங்கள் வேண்டும், அந்த பழமையான வண்டி வாகனங்களாக இருக்குது, இதை விற்றுட்டு புதுமையாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோக காலகட்டமாக இருக்குது. வெகு நாட்களாக திருமணமே நடக்கலைன்னு சொல்லி காத்திருந்த நபர்களுக்கு இந்த மாத காலங்களில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திடீர் திருமண யோகங்கள் பெறுவதற்கான காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்குன்றீங்க. கன்னிராசி அப்படின்னாவே தொழிலுக்கு வியாபாரத்துக்கு உகந்த ராசின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்க, தொழில்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. தெய்வமே இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் எண்ணி உங்களுக்குள்ளார சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் எப்போ சுற்றினாலும் தெய்வம்ன்றது இருக்குன்றதை உணரக்கூடிய அளவுகளுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க இருக்கிறத எண்ணி தெய்வத்தின் மேலே ஒரு அளப்பரியாத ஒரு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் உதயமாக போகுதுன்றீங்க. கல்வியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பு மேலே நாட்டம் இல்லாமல் இருந்தவங்க உங்களுக்கு படிப்பு மேலே நாட்டங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்களும் உதயமாக போகுதுன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, கடன் சார்ந்த விஷயங்கள், வரவுக்கு மீறிய செலவுகள் வந்துச்சு சார், கடன் எப்போ அடைக்கப்படும் மாதிரி எண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் அடைப்புக்கு என்னால் கடன் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட
நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். முக்கியமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புறது விசேஷமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான குரு பகவான் தனக்கு 11ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருந்தால் அல்லது நீர் ராசியில் உட்கார்ந்திருந்தால் வெகு நாட்களாக முயற்சி எடுத்துகிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த நேர காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக தான் இருக்குது. உங்கள் ராசிநாதனும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வலிமையாக தான் இருந்திருக்காரு. வலிமைகள் இந்த விதத்தையும் குறைந்து போகலை. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுதுன்றீங்க. அடுத்ததாக பொறுத்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு நபர்களாக இருப்பீங்க. எதிராளிகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமானது இருந்துகிட்ருக்குன்றீங்க. அடுத்தது அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால கணவன் மனைவியுடைய அவ்வப்போது கருத்து வேற்றுமைகள் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் அவ்வப்போது சமாளித்து கொள்வது விசேஷமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தின்றீங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பார்த்தோம்னாக்கா குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறது. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றால் தன் மனைவியின் கையால் உங்கள் கை ஓங்கி நிற்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அல்லது உங்கள் கணவர் அது பார்ட்னர் யாரோ அவங்க மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உதயமாக போகுதுன்ற விதிங்க. அடுத்தது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கனால உங்களுக்கு நீர்க்கட்டு உடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நேரத்துக்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. மற்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கன்னிராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். அப்போ இந்த மாத காலகட்டத்திலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். முக்கியமாக திருமணமாகாத நபர்கள் கன்னிராசி என்பவர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேரே இல்லையேன்னு காத்திருந்த நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உதயமாகின்றீங்க. இப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். இதன் உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது இந்த ஆனி மாதத்திற்குரிய பலன்களை கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்வதிலும் உபயராசி என்று சொல்வதிலும் குணத்துக்குரிய ராசி, தனத்துக்குரிய ராசி, ஏஜென்ட்டுக்குரிய ராசி, தகராறுக்கு உரியது, தகராறை தீர்த்து வைக்கக்கூடியது, மனத்துக்கு உரியது,
தனக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் நடக்கக்கூடிய ராசி, தாய்மை பற்றுள்ள ராசி, மதிப்பு கொடுக்கக்கூடிய ராசி, மதிப்பும் வனப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ராசி. அதுதான் என்னவோன்னு தெரியல, அந்த மிதுனத்துக்கு அறிவுக்கு உரியது, இந்த கன்னிக்கு தனத்துக்கு உரியது. மகாலட்சுமி, கன்னின்னா யாரு? மகாலட்சுமி. அதுக்குத்தான் கன்னி மூல கணபதி, அதுக்குத்தான் கன்னி மூல கன்னி மூலைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? கன்னி மூலை தெற்கும் மேற்கும் சேர்ந்த பகுதி கன்னி மூலை, தென்மேற்கு மூலை கன்னி மூலை. அதனாலதான் அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். அதனாலதான் என்ன சொல்றோம்னா, அந்த கன்னி ராசி உபய ராசி, கன்னி ராசி ஞானத்துக்கு உரியது, கன்னி ராசி சித்திக்கு உரியது, கன்னி ராசி முழுக்க முழுக்க ஞானம். அந்த கன்னி ராசி என்ற தமிழ் புரட்டாசியில தான் சரஸ்வதி பூஜை, அந்த கன்னி ராசி என்ற புரட்டாசியில் தான் ஆயுத பூஜை, அந்த கன்னி ராசியில் தான் ஏகன் அநேகன் கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பான இடம். மகாவிஷ்ணு புரட்டாசி சனிடா, நான்வெஜ் சாப்பிட்டாதரா சொல்றோம்ல. அப்ப எவ்வளவு மதிப்பு இருக்குது பாருங்க. அந்த உள் உணர்வு தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு மாசமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், 12 ராசிங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது அர்த்தம் இல்லை. உங்களுக்கு என்ன ஓடுது? உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னம் என்ன லக்னம்? அப்போ உங்களுடைய லக்னம் விருச்சக லக்னம். அப்போ விருச்சக லக்னத்துக்கு 8ஆம் இடம் புதன் பாவி. பார்த்தீங்களா? 8க்கும் 11க்குரிய புதன் பாவி. அப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதனாலதான் கன்னிக்கு அந்த அளவுக்கு மதிப்பு உண்டு. அதனாலதான் கன்னிக்கு அந்த அளவுக்கு மதிப்பு உண்டு. அப்ப இதே பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்ப ஆரம்பிச்சிருச்சு. கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு, மகரம், இதுவரையும் ஒரு எல்லையில்லாத மகத்துவம், மிக சிறப்பற்ற, எல்லா வகையிலையும் கஷ்டத்திலிருந்து நீக்கப்பட்ட, துன்பத்திலிருந்து சுபத்துக்கு வரக்கூடிய, சுகத்தை தரக்கூடிய ராசிகள் இந்த 5 ராசிகள். பாருங்க, உங்க ராசிக்கு எல்லாமே ஓரளவுக்கு. தனுசு 8நாலும் அவருடைய வீடு அப்ப கெடுக்க மாட்டார், அவருடைய வீடு அப்ப கெடுக்க மாட்டார். அப்ப கண்டிப்பாக கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும். இந்த கன்னி ராசி ராசிநாதன் உங்க வீட்டில், அதாவது 12க்குரிய சூரியனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறார், புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மென்மேலும் மெருகு ஏற்றக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. நிச்சயமாக அந்த கன்னி ராசிக்காரங்க கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, தரகாக இருந்தாலும் சரி, கமிஷனாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, உள் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, எல்லா வியாபாரமும் சரி, கிரே சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷ்னரி, வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேஷ்னரி, ஃபைல்ஸு, இந்த மாதிரி எல்லாமே புக்ஸு சம்மந்தப்பட்டது, புக் சம்மந்தப்பட்டது, எல்லாமே நூலகம் சம்மந்தப்பட்டது, எல்லாமே அதுக்கிடையில் இன்னும் உங்களுக்கு பேங்க் சம்மந்தப்பட்டது, IRS சம்மந்தப்பட்டது, எல்லாமே உங்களுக்கு உண்டு கன்னியில். கன்னிக்கு ஈடு கன்னி தான், கன்னிக்கு ஈடு கன்னி தான். எல்லா தொழிலுக்கும் உரிய இடம், எல்லா தொழிலுக்கும் உரிய இடம்னா அந்த அனுசரணை இருக்கக்கூடிய இடம், அதுதான் கன்னி. அதனால தயவு செய்து கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க செஞ்சிருவாங்க. கன்னி ராசிக்காரங்கிட்ட எந்த தொழிலை கொடுத்தாலும் செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ராசி கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் நிச்சயமாக பாருங்க, குருவும் உங்களுக்கு 11 இருக்கார், குருவும் உங்களுக்கு 11 இருக்காரு. அப்போ லாபாதிபதி இருக்காரு. அதே மாதிரி 12க்குரிய சூரியன் உங்களுக்கு 10ல் இருக்கார், 10, 11, 12, 10ல் இருக்கார். அப்போ கர்மாதிபதியாக இருக்க, அதாவது உங்க ராசிநாதனும் ராசி அதிபதியும் விரையாதிபதியும் சூரியன்லையா 12ல் விரையாதிபதியும் ராசியாதிபதியும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? பகை இல்லை, ரெண்டுமே நல்லா கொடுக்கக்கூடியவங்க தான். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலமாக இருக்கும். புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, நிறுவனமானாலும் சரி, திருமணமானாலும் சரி, புத்திரபாக்கியம்னாலும் சரி, எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மிதுன மாதம் அமையும். இந்த மிதுன மாதம் அமையும். அதனால தான்
நிச்சயமாக உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு தயக்கம் தேவையில்லை, கடல் கடந்து போகிறதுக்கு மயக்கம் தேவையில்லை, கடல் கடந்து போகிறதுக்கு எந்த விதமான பயமும் இன்றி எங்கே வேணாலும் போய் செய்வோம். செய்யும் தொழில் தெய்வம், ஒர்க்கிஷ்ய ஒர்ஷிப் என்ற உயர்ந்த நோக்கத்தோட செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். சிக்கனத்துக்கு அரசர் நீங்கள் தான், சிக்கனத்து அரசர் நீங்கள் தான். அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர் நீங்கள் தான். எல்லா வகையிலையும் எந்த பைசா எங்கே செலவாகும், எங்கே செலவழிக்கக்கூடாதுங்கிறத ஆராய்ச்சி அறிந்து புரிந்து தெரிந்து செய்யக்கூடியவங்க கன்னிராசி. வேறு ராசி இல்லை. இவங்களுக்கு என்ன செஞ்சால் எவ்வளோ செலவாகும், இவங்களுக்கு என்ன செஞ்சால் எவ்வளோ செலவாகும், இது எல்லாத்தையும் பகுத்தாய்ந்து செய்யக்கூடியவங்க தான் கன்னிராசி. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆனி மாதம் என்று சொல்லுவதை விட இந்த மிதுன மாதம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அந்த கன்னி மாதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தென்மேற்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி மகாத்மியம், மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள், மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட அத்தனை பதிகங்களும் பாராயணம் பண்ணி கண்டிப்பாக செல்வ சிறப்போடு குபேரனாக வாழுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆனி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருக சீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக கன்னி ராசி அப்படின்னா காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. கன்னி ராசியாதிபதி புதன் பகவான், புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். நம்ம எவ்வளோ பேசணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் டிசைட் பண்ணுறதெல்லாம் யாருன்னா புதன் தான். ஒவ்வொருத்தர் பாருங்கள், இந்த மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த அரசியல்வாதி பேச்சாளர்கள் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பேசுவாங்க, நிறைய சிந்திப்பாங்க. ஏன்னா இந்த இவரில் ஞானி மாதிரி பேசுகிறாரு பண்ணுறாரு அப்படின்லாம் நினைப்போம். அவங்களுக்கு பாருங்கள், ஒன்று புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதாவது மிதுன ராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ அல்லது மிதுன லக்னத்திலேயோ கன்னி லக்னத்திலேயோ பிறந்திருப்பாங்க. ஏன்னா புதன் சார்ந்து பிறந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு அதாவது புதன் பகவான் தான் உங்களுடைய ராசியாதிபதி நம்ம சொல்லுவோம். அப்போ புதனாதிபதி உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் தன்னோட சொந்த வீட்டிலேயே மிதுன ராசியில் உட்காந்துருக்கார். அற்புதமான வாய்ப்பு. 8ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சாகிறார், தன்னோட தாய் வீட்டுக்கு வரார். அப்படி வரக்கூடிய தருணமெல்லாம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்போ நாமெல்லாம் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இல்லை வெளியில் போயிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் நம்ம அம்மா கூட போய் இணைகிறது, குடும்பத்தோடு சேர்றதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே. ஏன்னா இப்போ பாருங்கள், கடக ராசி அதிபதி யாருன்னா சந்திரன், அம்மா. இந்த சந்திரனுடைய வாரிசு தான் புதன், உங்கள் ராசி அதிபதி. அப்போ சந்திரனுடைய வாரிசு தான் புதன். அதே மாதிரி இவங்களுடைய சந்திரனுடைய கணவன் குரு, குருவுடைய அப்பா தான், அதாவது புதனுடைய அப்பா தான் இந்த குரு. அப்போ இந்த 3 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு பார்த்தீங்களா ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா இது போல் மீண்டும் அடுத்தது நீங்கள் பார்க்குறோம்னா 12 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் மாறுவார் இல்லைங்களா? அப்போ குரு யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு? கடகராசி அதிபதி சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறார், தன் மனைவி வீட்டில் உட்காந்துருக்கிறார். அப்போ ஆல்ரெடி அதாவது மனைவி வீட்டில் கணவன் உட்காந்துருக்கிறாரு. இப்போ அது போக 8ஆம் தேதிக்கு மேலே
புதன் பகவானும் வந்து தன்னோட தாய் வீட்டில் தந்தையோட இணைகிறார். இப்படியெல்லாம் சேர்ற தருணம் இருக்கு பார்த்தீங்களா, அற்புதமான வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த படிப்பில் இருக்கிற தடைகள் கண்டிப்பாக விலகும். நான் படிப்பு முடிச்சுட்டு சார், ஆனால் சரியான வேலை எனக்கு கிடைக்கல, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு சரியான வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் 32 தேதி, அப்போ அந்த 32 தேதிக்குள்ளார இந்த மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு குடும்ப சுமைகள், சார் நான் தான் சார் எல்லாமே சுமக்கிறேன், நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நல்ல பேர் மட்டும் இருக்காது. அண்ணன் தம்பிகளுக்கு கூப்பிட்டு செஞ்சுருப்பீங்க, அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்பயுமே பாருங்கள் நல்ல பேர் இருக்காது, பார்க்காதவங்களுக்கு அவங்களுக்கு பாரு எப்பயுமே நல்ல பேர் இருக்கும். அந்த மாதிரி இந்த கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாரும் நமக்கு தேவை அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாவின்ற பேர் தான் வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு, அதாவது கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படின்னா, பார்த்தும் பாவி தான், விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, நீங்கள் வாழ்கிற வழி பாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நல்லது என்ன கெட்டது என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா உங்கள் மனைவி கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க, இது இப்படி தான், இது இந்த மாதிரி தான்றதை சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மா சொல்லுவாங்க, கேர் எடுத்துக்க மாட்டீங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலேயாவது உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கோங்கிறத நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா அப்படி உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய காலம் இந்த மாதம் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்ய போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு, அதாவது கன்னிராசிக்கு இப்போ உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி 10ல் இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கே வர்றார். காம்போவை பாருங்க, 11ஆம் இடத்துல முதல்ல வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு வந்தார் கடகராசி. அடுத்தது சுக்கிரன் கட்டன்றது கடகராசிக்கு வந்தார். இப்போ அடுத்தது புதனும் வரார். இந்த கிரகமெல்லாம் ஒன்றா சேரக்கூடிய தருணம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சேர்றதுனால பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்தால் அது சீர்திருத்தம் பண்ணுவீங்க. கல்யாண மண்டபம், காம்ப்ளெக்ஸ், வீடு, இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா சீராக இருக்கும், அந்த தடைகள் விலகும். அதே மாதிரி கேஸ் விஷயமா நடக்குது அப்படின்னா இந்த தடைகள் எல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் விலகும், கை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சிரமப்பட்டது என்னமோ உண்மைதான், அந்த சிரமங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா 3 கிரகங்கள் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வராரு. மெயினாக குரு வந்துட்டார், லாப குருவை வந்துட்டார். சொந்த வீடு இல்லாமல், சொந்த வீடு கட்டி நிம்மதி இல்லாமல், கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறங்க, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அந்த மாதம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிம்மதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக தீரும், மன அழுத்தங்கள் சரியாகும். மொத்தத்தில் குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட அந்த பிளவுகள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்களா? அம்மாவுக்கோ மனைவிக்கோ ஹெல்த்தை பற்றி ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, தொழில் ஏதாவது கிடைக்குமா, இல்லை வேலையில் இருக்கிறாங்க ப்ரமோஷன் கிடைக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாலும், இல்லை ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறாங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை அரசியல் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் கிடைக்குமானா நிச்சயம் பெரிய மனுஷாக்களுடைய தொடர்பு, பழக்க வழக்கங்கள், நட்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் 8ல் இருக்கிறார். 8லையும் கெட்டிடும் ராஜயோகம். அதுக்கு என்ன காரணம்? செவ்வாய் போய் 8ல் கெட்டுட்டார், எங்கே தன் சொந்த வீட்டிலே கெட்டு போயிட்டார். அடுத்தது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் 6ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது அண்ணன் தம்பிகளுக்கு உள்ளார, ஏன்னா செவ்வாய் எப்படின்னா கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், சகோதரன், அது குறிப்பாக இளைய சகோதரன். சரிங்களா? அப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, உறவுகளுக்குள்ளார ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் சரியாகும், பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு அதாவது என்ன தேவைக்கு தெரியுங்களா, நிம்மதி வேணும்,
கடன் பிரச்சனை குறைஞ்சா போதும், கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து நான் எப்போ நல்லா இருப்பேன், கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமான வாழ்க்கை எப்போ கிடைக்கும், குடும்பத்தோடு எப்போ வேணும் என்னால் சேர முடியும், இந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த பிராப்தம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது போக அதாவது திருமண தடைகள் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னா குரு தான். உங்கள் கலஸ்தரக்காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாசத்துல திருமண யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார், அப்படியே மாற்றம் பண்ணி. சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாசத்துல உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். அதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி.